தலைப்பு: தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 68. எகிஹோமோ, இதோ அந்த மனுஷன். மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. எகிஹோமோ, இதோ அந்த மனுஷன். உலகத்தின் பிரபல நாயகரும் போர் வீரரும். மறுநாள் காலையில் இயேசு பிலாத்துவிடம் அழைத்து செல்லப்பட்டு, தம்மை ஓர் ராஜாவென கூறிக்கொண்டது நிமித்தம் பேரரசுக்கு எதிராக தேச துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். யூதருடைய தலைவர்களே அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். குற்றமற்ற ஒரு மனிதனுக்கு மரண தண்டனையை கொண்டு வருவதற்கு ஏதுவான குற்றச்சாட்டிலுள்ள வன்மத்தை குறித்து பிலாத்து உணர்ந்து கொண்டார். இயேசு கலிலேயாவை சேர்ந்தவர் என்பதை அறிந்த இவர், இயேசுவை ஏரோது ராஜாவிடம் அனுப்புவதன் மூலம் தன்னை இந்த பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றார். ஆனால் ஏரோதுவிற்கும் இயேசுவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் இயேசுவுடைய அற்புதங்களை கேள்விப்பட்டிருந்தபடியால் பயப்படவும் செய்தார். ஏரோதின் வீரர்கள் இயேசுவை பரியாசம் செய்த பிறகு திரும்பவும் பிலாத்துவிடமே அவரை அனுப்பி வைத்தார். பிலாத்து அவரை விடுவித்தால் அது ரோம பேரரசரிடம் அவருக்கு ராஜ விசுவாசம் இல்லை என்பதையே நிரூபிக்கும் என்று இயேசுவின் மீது குற்றம் சாட்டுபவர்கள் வலியுறுத்தினார்கள். பிலாத்துவோ இயேசுவை விடுவிக்க முயன்றார். மேலும் கூக்குரலிட்டவர்களை அமைதிப்படுத்துவதற்காக அவரை சாட்டையால் அடிக்க உத்தரவிட்டார். ஆனால் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்ட கூட்டத்தாருக்கு இது திருப்தி அளிக்கவில்லை. எனவே இறுதியாக பிலாத்து இயேசுவை எல்லோருக்கும் முன்பாக நிறுத்தி, எகெஹோமா, இதோ அந்த மனுஷன். இவருக்கு இணையான யூதன் உங்களிடம் இல்லை. நீங்கள் இவரை சிலுவையில் அறைய விரும்புகிறீர்களா என்றார். அந்த கூட்டத்தாரோ இன்னும் விடாப்பிடியாக அவரை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். மத சம்பந்தமான தீங்கை காட்டிலும் வேறு எதுவும் மனதை கடினப்படுத்துவது இல்லை. இயேசு அங்கிருந்த கூட்டத்தினரின் விருப்பத்திற்குரிய ஓர் ராஜாவாக இருக்கவில்லை. அவர் முரட்டு சுபாவத்துடன் மோசமான தற்பெருமை பேசுகிற நபராக இருந்திருந்தால் ரோமன் நுகத்தடியிலிருந்து அவர்களது தேசத்தை விடுவித்து மகா அலெக்சாண்டரை போல வெற்றியாளராக திகழும் ஒரு நபராக அவர்களுக்கு தெரிந்திருப்பார். உலகம் இயேசுவை ஓரளவு பயபக்தியுடன் பார்க்கிறது. ஆனால் அவர் மனுஷருடைய பார்வைக்கு சிறந்தவராக தெரியவில்லை. இயேசுவின் பின்னடியாரும் கூட உலகத்தினுடைய பார்வையில் சிறப்பு வாய்ந்தவர்களாக தெரிய மாட்டார்கள். இயேசுவை போலவே இவர்களும் விசித்திரமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். பரிசுத்த பவுல் சொல்லுகிறபடி, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். மனிதருடைய பார்வையில் அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறோம். மேசியா ராஜ்யத்தின் மகிமையான வேலையாகிய முழு மனுக்குலத்தையும் ஆசிர்வதிக்கும் பணிக்காக சாந்தம், கனிவு, பொறுமை, நீடிய சகிப்புத்தன்மை மற்றும் அன்பு என்பவைகளோடு கிறிஸ்து மற்றும் அவருடைய பின்னடியார்களை தயார்படுத்துவதே பிதாவின் நோக்கம் என்பதை மனுக்குலம் உணரவில்லை. இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் பிற்காலத்தில் மனுக்குலத்திற்கு இரக்கத்தை காண்பிக்கும் ஓர் ஆசாரிய கூட்டமாக இருப்பதற்கு தற்கால அனுபவங்கள் அவர்களுக்கு இன்றியமையாததாய் இருக்கின்றன என வேதாகமம் நமக்கு சொல்லுகின்றது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் மற்றும் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமேன்.